திருச்சிற்றம்பலம். நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அட நெஞ்சே அரணாமம் கேளாய் நம் களைகளுக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. திருச்சிற்றம்பலம் பக்தி ஒன் யூடியூப் சேனல் ஆன்மீக பக்த கொடிகளுக்கு அடியனுடைய பணிவா நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம் கேட்டீங்கன்னா, எளிமையாக பௌர்ணமி பூஜை இது எப்படி நம்ம செய்யணும், இது எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த சிம்பிளா எளிமையா சொல்றேன். இதுக்கு விரிவாக்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய தொடர்பு கொண்டு நீங்க அது கருத்துக்கு தெரிவிச்சோம்னா அதுக்கு உண்டான நாங்க பதிலை தருகின்ற சொல்லி, இந்த பௌர்ணமி பூஜை நம்ம நேற்றைய பொழுதுல சுவாமியுடைய கருணைனா இவருடைய கருணைனா அமாவாசை பத்தி சிந்திச்சோம். அதை நீங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். இப்ப பௌர்ணமி என்னைக்கு சிந்திக்க போறேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக அமாவாசை என்ன, பௌர்ணமி என்னன்னு சிந்திக்கணும். இந்த இதுக்கு பேசிக்கா ஜோதிட ஞானம் நமக்கு தேவைப்படுது. குறிப்பாக இன்னைக்கு நீங்க ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அமாவாசையில பிறந்தவரா அல்லது பௌர்ணமியில் பிறந்தவரா அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு வைக்கணும். ஒண்ணு, இதுக்கு ஜோதிட ஞானம் இருந்தா இந்த பூஜைகள் பத்தி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு எளிமையா சொல்லி கொடுத்தறேன். பொதுவாக 15 வளர்பிறை திதிகள், 15 தேய்பிறை திதிகள் அப்படின்னு ஒரு மாச கணக்கு வருது. அப்போ கணக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த தேய்பிறைக்கு உண்டான 15, வளர்பிறைக்கு உண்டான 15 வரும் பொழுது தேய்பிறை வளர்பிறைன்னு பிரிப்பாங்க. அதுல பௌர்ணமி அமாவாசை தான் நமக்கு ஒரு 15வது நாள் கணக்கு வைக்கிறது. இதுல அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இந்த சேனல்ல நம்ம இயக்கம் பேசிட்டோம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா பெண்கள் வீட்டுல விளக்கு பூஜை செய்வது உத்தமம். இந்த விளக்கு பூஜை செய்வதனால ஒவ்வொரு மாசத்துல நீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க விளக்கு பூஜை செய்வதனால உங்க குடும்பத்துல இறைவனே வேலியாக இருந்து அருள் செய்வார். எப்படி திருநெல்வேலியில நெல்லுக்கு சுவாமி வேலியாக இருந்து திருநெல்வேலி அப்படின்னு நமக்கு ஒரு பெயர் வைத்துட்டோம், அது போல நம் பெண்களாகப்பட்டவங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விளக்கு பூஜை, அதாவது மண் விளக்கு ஏத்தினாலும் சரி, குத்து விளக்கு ஏத்தினாலும் சரி, அடுத்து காமாட்சி விளக்கு ஏத்தினாலும் சரி, எந்த விளக்கு இருந்தாலும் சரி, ஒரு உங்களுக்கு என்ன சுவாமி உணர்த்துறாரோ இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் அப்படி என்பது அது அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன பகவான் உணர்த்தராதோ விளக்கு ஏத்தி அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூபம், தீபம், நைவேத்தியம், அர்ச்சனை, கற்பூர தீபாரணை இந்த 5 விஷயம் மட்டும் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், தூபம், தீபம், நைவேத்தியம், அர்ச்சனை, கற்பூர தீபாரணை இந்த 5 விஷயத்த நீங்க எந்த சுவாமிக்கு நீங்க பூஜை பண்ணாலும் அந்த சுவாமியினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப அமாவாசை அன்னைக்கு ஆண்கள், தந்தை இல்லாதவங்க ஆண்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்ப அது ஆண். இந்த இடத்துல பெண், பௌர்ணமியாகப்பட்டவள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் குடும்பத்துக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய எதிர்காலத்துக்கும் வம்சாவளிக்கு என்ன பண்ணணும், நல்லா இருக்கும் என்பதுக்காக என்ன பண்ணணும், சாயங்கால நேரத்துல நல்லா புரிஞ்சு நான் தான் சொல்லிட்டு பாத்தீங்களா, இந்த பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்கிறது எப்ப முடியும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கோயில்ல தான் நம்ம கணக்கு வைக்கணும். கோயில்ல பௌர்ணமி பூஜை எப்ப கொண்டாடுறாங்களோ அந்த நேரத்தை நீங்க சாயங்கால பொழுதுதான் பௌர்ணமி பூஜை வழிபாடு. ஏன்னா பௌர்ணமி நிலவு உச்சத்தை வழிபாடு பண்ணணும். நீங்க நைட்டு 7-8 மணிக்கு மேல பூஜை பண்ணாலும் சிறப்பு தான் இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்க, பௌர்ணமி பூஜை அன்னைக்கு என்ன பண்றாங்க, திருவண்ணாமலை கிரிவலம் வருது, திருச்செங்கோட்டுல கிரிவலம் வருது, இல்ல எங்கெங்க மலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் ஏன் மக்கள் இரவு நேரத்து கிரிவலம் வராங்கன்னா, அந்த பௌர்ணமியுடைய நிலவினுடைய அந்த ஒளியில அந்த பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கிரிவலத்தை வருவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஐயரு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது. அந்த மலையில கிரிவலம் வருவது கிட்டத்தட்ட நவகிரகங்களுடைய ஆசீர்வாத பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று அந்த தல புராணமும் சொல்லப்படுகிறது. ஐயர் மலை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, குளித்தலை பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க ஐயர் மலையை கிரிவலம் வாங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை பத்தி நான் உங்களுக்கு விரிவாக நம்ம இந்த சேனலை பார்க்கலாம். இது ஏன் நவகிரகங்களுடைய அருள் கிடைக்கும். இப்ப எல்லா மலைகளுடைய கிரிவலம் போனாலும் அருள் இல்லைங்களே, ஆனா அந்த ஸ்தல புராணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் ஏன் வரும், ஏன் திருச்செங்கோடு ஏன் வரும், ஒவ்வொரு மலையில ஏன் வள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த மலைகளுக்கு கிரிவலம் வரும்பொழுது அந்தந்த புராணத்துல என்ன சொல்லப்படுறது வள வரும். அதுல இந்த ஐயரு மலை என்று சொல்லக்கூடிய மலைகளை கிரிவலம் வரும் பொழுது 9 நவகிரகங்களே நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு புராணம் நம்மளோட தலைவர் சொல்லப்படுது. ஆக இந்த பௌர்ணமி நேரத்துல பெண்கள் விளக்கு பூஜை செய்வது ரொம்ப சிரத்தை. இந்த விளக்கு பூஜை செய்யறப்ப கண்டிப்பா பெண்கள் புடவையில செய்யுங்க. இந்த சுடிதார் செய்வது தவிர்த்து கொள்ளுங்க. கலாச்சார உடையான புடவையில செய்து, அதாவது புடவையில அமர்ந்து பூஜை பண்ணுங்க, ரொம்ப விசேஷ பலன் தரும். இந்த விளக்கு பூஜை சாதாரண கிடையாது. 3 தேவதைகள், அதாவது 3 தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும். துர்கா தேவியினுடைய அருள் கிடைக்கும், அதாவது பிராக்கெட்ல குலதெய்வம் போட்டுக்கலாம். அடுத்து மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும், 3வது சரஸ்வதி அனுக்கிரகம் கிடைக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு 3 தெய்வங்களுடைய அனுக்கிரகம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சலாம். ஆக
பௌர்ணமி பூஜை என்பது சாயங்கால நேரத்துல நீங்க பெண்கள் விளக்கு பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் கூடிய எல்லா பிரச்சனைக்கு தீரும். இது அனுபவமான பல பேருடைய வாக்கு. ஆக அன்ப பெருமக்களே, சிறப்பா பண்ணுங்க. இதை பத்தி நம்முடைய கருத்துக்கள் சேனல்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.